காஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். நான் 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நான் 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து 3 எடுத்திருக்கேன். பச்சை மிளகா வந்து ஒரு 3 எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கோல்டன் கலரில் மாறணும், அந்த மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நல்லா பச்சை வாசனை, இஞ்சியோட பச்சை வாசனை போட வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை. இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். நான் வந்து பெரிய சைஸ் தக்காளி நல்லா 3 எடுத்திருக்கேன். அதை நல்லா வெட்டி போட்டுக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கிறேன். இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கனை வந்து நான் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். நீங்கள் அந்தமாரி கழுவிக்கோங்க. இது நல்லா கலரிக்கலாம். இப்போ இது நல்லா இதுவாகிடுச்சு. நம்ம வந்து மல்லித்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா கலரிக்கலாம். நல்லா இதுவாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. கிரேவி மாதிரி வேணும்னா இதே போதும், தண்ணி ஊற்ற வேண்டாம். மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. அது சிக்கனில் இருக்கிற தண்ணி தான் வெளியே வந்து நல்லா வெந்துடும். அப்படியே நம்ம இறக்கிக்கலாம். இப்போது நான் வந்து தண்ணி எதுவும் ஊற்றலை, அப்படியே தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு கிரேவி மாதிரி வேணும்னா, திக்காக வேணும்ன்ட்டு நான் தண்ணி ஊற்றாமல் அப்படியே வச்சுருக்கேன். சிக்கன்லேருந்து வர தண்ணியே நல்லா வெந்துடும் கறி. இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம லாஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். நான் ஊற்ற எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி நல்லா கீண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி மதியம் லன்ச் வந்து சுட சுட சாதம், அதுக்கப்புறம் வந்து ரசம், சிக்கன். இன்றைக்கி மதியம் லன்ச்சு இதோட முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே பாய்.